ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் பற்றின ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் அப்படின்றது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் இப்போ எல்லா திங்ஸ்லையுமே அது இருக்குது. அதனால் நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அது அதோட யூஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கிறதுனால அது நம்மளால் முடியறதில்ல. ஸோ எந்த பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணதும் வீட்டில் இருக்க சின்ன சின்ன சேர்ஸ், டிஃபன் பாக்ஸ், ஃபேனில் இருக்க பிளாஸ்டிக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. எல்லா பிளாஸ்டிக்ஸ்க்குமே ஒரு ரெசின் கோட்ஸ் இருக்குது. டோட்டலாக 7 ரெசின் கோட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் அந்த திங்ஸ் எந்த பிளாஸ்டிக்கால் மேடாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு நோட்டேஷன் தான். ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள்குள்ளே ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் அது எந்த டைப்பான பிளாஸ்டிக் அப்படின்றதுக்கான ரெசின் கோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெசின் கோட்ஸில் எதெல்லாம் சேஃப் அண்ட் எதெல்லாம் நாட் சேஃப் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டேபிளில் அந்த பிளாஸ்டிக் ரெசின் கோட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஜூம் பண்ணி அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம எது சேஃப் எது அன்சேஃப் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த 7 ரெசின் கோட்ஸில் 2, 4 and 5 இந்த 3 சேஃப் பிளாஸ்டிக்ஸ். அண்ட் 3, 6 and 7 இந்த 3 அன்சேஃப் பிளாஸ்டிக்ஸ். எதனால் இது சேஃப் அன்சேஃப் அப்படின்னா 2, 4 and 3 இந்த 3 டைப்ஸ் பிளாஸ்டிக்ஸ், அதாவது PEHD, PELD, LLDPE இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் ரீசைக்கிள் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் சேஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆகும். 3, 6, 7 அண்ட் ரெசின் கோட் நம்பர் 1. அப்புறம் கோடே இல்லாதது இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஏன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால அதை நம்ம அன்சேஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லேயும் அதோட ரெசின் கோடை பார்த்துட்டு அதுபடி நம்ம யூஸ் பண்ணணும். அது சேஃபாக இல்லையான்றத தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இந்த டேபிளில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை பார்த்து நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கறதுக்காக எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் இது பற்றின கமெண்ட் இருந்தால் அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.